பாருங்கள். இந்த வீடியோவோட கான்செப்ட் என்னென்னா, தமிழர்கள் அதிகம் வாழும் தீவும் முருகன் கோவில் திருவிழாவும். உண்மையிலே இது ஒரு வேறு லெவல் அற்புதமான அமைதியான, எப்படி சொல்கிறது, நம்ம எல்லோரும் ஒரு கற்பனை பண்ணி வச்சுருப்போம், இந்த மாதிரி ஒரு ஊர் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னா. அந்த மாதிரி அந்த கற்பனையை நிவர்த்தி பண்ணுற விதமாக தான் இருக்குது இந்த ஊர், இந்த தீவு. இங்கே தமிழர்கள் வந்து அதிகம் வாழ்கிற லெவல் தீவு இது. இந்த தீவு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்தமான்லேருந்து கடலுக்குள்ளே 600 கிலோமீட்டர் பயணம் பண்ணி இந்த தீவுக்கு வந்திருக்கிறோம். இதை இந்தியாவோட கடைக்கோடி எல்லைன்னு கூட சொல்லலாம். இந்த தீவு ஓட்டத்தோடு தான் இந்தியாவோட எல்லை முடியுது. இந்த தீவோட பேர் கேம்பல் பேன்ற தீவில் தான் நம்ம இருக்கிறோம். அந்தமான்லேருந்து 600 கிலோமீட்டர் கப்பலில் பயணம் பண்ணி வரும்போது இடையில நிறைய தீவு கூட்டங்கள்லாம் இருக்குது. அங்கே மக்கள் வாழ தகுதி இல்லாத தீவு கூட்டங்கள். அதுக்கு கிட்டத்தில் கொஞ்சம் தாண்டி இப்போ இந்த தீவில் இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் வந்து ஒரு தீவு இருக்குது. அதுக்கு அங்கிட்ட நிக்கோபார் அந்த மாதிரி தீவுகள்லாம் இருக்குது. இப்போ கேம்பல் பேயிலேருந்து 18 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அந்த திருவிழா நடக்கிற இடத்துக்கு போக போகிறோம். அங்கே எந்த மாதிரி திருவிழா இருக்க போகுது, எப்படியெல்லாம் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு நானும் உங்களோட சேர்ந்து ஆவலாக இருக்கேன். முக்கியமாக முருகன் கோயில் திருவிழாவில் வந்து பூக்குழி இறங்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த மாரியம்மன் கோவில் திருவிழா தான் பூக்குழி இறங்கி நான் பார்த்துருக்குறேன். முருகன் கோயிலில் என்னடா காப்பு கட்டியிருக்காங்க, பூக்குழி இறங்குறாங்கன்னு சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் அதை சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகிடுச்சு, சீக்கிரம் போய் பார்க்கணுன்னு. அதான் பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நம்ம ஊர்லலாம் ஊருக்குன்னு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. இந்த மெயின் தீவோட பேர் வந்து கேம்பல் பே. இந்த கேம்பல் பே தீவுக்குள்ளே வந்து ஒவ்வொரு ஏரியா இருக்குது. அதுக்கு வந்து பேர்லாம் செப்பரேட்டாக வைக்கல. எத்தனை கிலோமீட்டரில் வந்து அந்த ஏரியா இருக்கோ அந்த கிலோமீட்டர் கணக்கு தான் எடுத்துக்குவாங்க. இப்போ நம்ம 18 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போக போகிறோம். அதுக்கு 18 கிலோமீட்டர், அதுக்கடுத்து 35, 40 அப்படி இந்த கிலோமீட்டர் கணக்கு தான். அந்த கிலோமீட்டருக்குள்ளே வந்து ராஜாஜி நகர் அந்த மாதிரி உள்ளார அந்த ஏரியாவுக்குள்ளே நகர்மேனாக பிரிச்சுருப்பாங்க. செப்பரேட்டாக ஊர் பேர்லாம் வைக்க மாட்டாங்க, கிலோமீட்டர் பேர் தான் வச்சுருக்காங்க. இங்கேருந்து தான் கலத்தியா, லாஸ்ட்டு வந்து இந்திரா பாயிண்ட்டுன்ற டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. அதுதான் இந்தியாவோட கடைசி எல்லை. இந்த தீவு கூட்டத்தோட கடைசி எல்லை இந்தியாவோட எல்லாம் முடியுது. அங்கே தான் நம்ம பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் மிலிட்ரி கண்ட்ரோலில் இருக்கும். இந்த தீவுகள்லாம் மோஸ்ட்லி வந்து மிலிட்ரி கண்ட்ரோலில் இருக்கும், போலீஸும் இருக்கும். இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கனால இந்திரா பாயிண்ட்டுக்கு நம்மளால் முடியாது. இப்போது ஒரு வழியாக நம்ம 18 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம அந்த தீவுக்கு வந்திருக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகான வியூன்னு. ஆனால் இது உண்மையான வியூ இது கிடையாது. அந்த முன்னாடி அந்த தண்ணிக்குள்ளே அந்த சின்ன பில்டிங் மாதிரி உள்ள இடக்கு பாருங்கள், அது ஃபுல்லாக வீடு இருந்தது. சுனாமியால் பாதிக்கப்பட்டுருச்சு. அது எப்படின்னா, அந்த கரை ஓரத்தில் இப்போ 18 கிலோமீட்டர் நம்ம தீவை சுற்றி தீவு மேலே ஏறி பயணம் பண்ணி வந்தோம். ஆக்சுவலாக அது கிடையாது. இந்த சேதமான பகுதியெல்லாம் வீடு இருந்தது. இந்த கரை ஓரத்தில் ரோடு போட்டிருந்தாங்க. அந்த கரை ஓரத்தில் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிற மாதிரி தான் அவ்வளோ வியூ சூப்பராக இருக்குமா. அந்த சுனாமினால் அங்கே இருந்த பில்டிங்கு, வீடு, அந்த ரோடு எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு. இது வந்து அந்த பிரேக் வாட்டர்னு சொல்கிறது. அலைகள் அதிகம் வரும்போது தண்ணி கரையை கடந்துங்கிட்டு வராமல் இருக்குது. அந்த அலைகளோட வேகத்தை தடுக்கிறதுக்காக பிரேக் வாட்டர் கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சேதமாகி போய் கிடக்குன்னு. ஆனால் உண்மையிலே சூப்பரான வியூங்க. ஆனால் அவங்க சொல்லும்போது இந்த ஓரத்துலலாம் வீடு இருந்துச்சுப்பா, ரோடெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் இமேஜின் பார்க்கும்போது அவ்வளோ வேறு லெவலாக இருந்துச்சு. முக்கியமாக சுனாமியில் அதிகமாக பாதிக்கப்பட்டது இந்த தீவு தான். ஒரு வழியாக கோயிலுக்கு வந்து சேர்ந்தாச்சு. பாருங்கள் மேலே அந்த மேட்டில் முருகன் கோவில், கீழே நம்மளால் கிட்ட போய் வீடியோ எடுக்க முடியலை. காரணம் என்னன்னா, போலீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க இங்கே. அதுவும் நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், இங்கே புகை வருதில்ல, அதுதான் பூக்குழி. பாருங்கள் கடலோட வியூவை பாருங்கள். இந்த சைடு கடல் அலையை, அங்கிட்டு முருகன் கோவில், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலுங்க. ஆனால் வந்து சுனாமினால் அது ரொம்ப சேதாரமாயிருச்சு. இன்னும் இல்லாட்டி இதோடு இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குமா, வேறு லெவலாக இருக்குது. நம்ம கடல் தாண்டி வந்து நம்ம தமிழரோட பண்பாடு திருவிழாவை பார்க்கும்போது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக, ஹாப்பியாக, வேறு லெவல் ஃபீலிங்கில் இருக்குது. அதை எப்படி சொல்கிறதுன்னு வார்த்தையே இல்லை.
மோஸ்ட்லி வந்து நம்ம ஊரில் மாதிரி தான் இங்கே காவடியெல்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த பூக்குழி மேட்ரு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முருகன் கோவில் பூக்குழி அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் புதுசாக பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு வழியாக திருவிழாலாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம். கடல் தாண்டி எங்கேயோ போகிறோமே நினச்ச ஒரு ஃபீலிங். ஆனால் நம்ம தமிழர்களை தமிழரோட திருவிழாவை பார்க்கும்போது நம்ம ஒரு நிமிஷம் நம்ம ஊர்லேயே இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. வேறு லெவலு. அருமையான தீவு உண்மையில் இதை சொல்லணும். அடுத்து நம்ம சேனலில் கடலில் நான் கப்பலில் பயணம் பண்ணும்போது நடந்த அனுபவங்கள், எப்படியெல்லாம் நம்ம தயாராகணும், எப்படியெல்லாம் கப்பல் பயணங்கள் எப்படி இருக்கும், கப்பலுக்குள்ளே எப்படி இருக்குன்ற வீடியோலாம் வரப்போகுது. அதுக்கு முக்கியமானது நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. தொடர்ந்து நம்ம கூட இணைஞ்சிருங்க. நம்மலாம் ஃபேமிலியாக நம்ம பயணிக்கலாம். நன்றி.